சாப்பிடலையா சரணி சிஸ்? சரண்யா சீஸ் பாப்பாலாம் தூங்கிட்டால? ஐயோ நான் சரண்யா இல்லை, நான் பிரியா டியரு. ஐயோ பிரியா சீஸ் நேற்று வந்தாங்க, சரண்யா சீஸ் நாங்கள் எனக்கு கன்ஃபியூஸ் ஆக்குறீங்க. உண்மையாவா பிரியா சீஸ்? எப்படி இருக்கீங்க? ஓகே தங்கச்சி, ஜோக் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தங்கச்சி. ஜோக் எங்கே சொன்னேன்? உண்மையாகவே தான் வருவாங்க டியரு அப்படின்றாங்க. பிரியா சீஸ் என்ன ரொம்ப பிஸியாக அதிகாரியானோன்னே இப்போ சரண்யா சீஸ்ன்னு போட்டு அவ்வளோதான். இப்போ டியூட்டியில் இருக்கீங்களா, நான் டியூட்டியில் இருக்கீங்களா? இருக்காரு. நான் தான் பாபி டியர், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க டியர்? உங்களை ரொம்ப தேர்னேன் சிஸ்டர். நேற்று கூட நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு அந்த போஸ்டிங்கு உங்களுக்கு இதாச்சுல ப்ரொமோஷன், அதுக்கு பாஸ்டிங் ப்ரேயர்களை தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து இன்ஸ்டாவில் இது பண்ணேன். ஆனால் நீங்கள் அந்த டைம் எடுக்கலை. அப்புறம் நேற்று சரண்யா சிஸ்டர் வந்து நீங்கள் நினச்சி சொல்லிட்டு இருந்தேன். 250 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னுடைய வீடியோ இருக்குது. ஓகே ஓகே இல்லைங்க பிரதர், கண்டிப்பாக வருவாங்க, வந்திருக்காங்க. ஆனால் சிஸ்டராக ஃபுல் பெரிய தங்கச்சாமி. அப்படியா? ஓகே ஓகே டியர், நன்றி சொல்ல மாட்டேன். பட் உங்களோட ப்ரேயர் தான் என்னோட வெற்றிக்கு காரணம் டியர், அந்த நாள் எப்போவுமே சொல்லுவேன். ஓகே சிஸ்டர், நானும் கொஞ்சம் பர்சனலாக உங்ககிட்ட பேசணும், அதனால தான் அதுவும் ஒரு காரணம். அப்புறமா நீங்கள் எடுக்கல. கண்டிப்பாக நான் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள், சரியா? தம்பி சின்ன பையன் 10வது படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து வருஷத்துக்கு 40,000 ஃபீஸ் தங்கச்சி. சூப்பர் சூப்பர் இளங்க பிரதர், சோர்வாகாதீங்க. நீங்கள் வந்து படிக்க வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க. நான் உங்கள்கிட்ட பேசினா உங்களுக்கு முடிவு கட்டுற மாதிரி தான் நான் பேசுவேன். ஓகேவா டியர்? கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை அதை சொல்கிறதுக்கு தான் சிஸ்டர், அது ஒன்று ஆச்சு, அதுக்காக தான். ஹாய் சரண்யா தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? பிஎஸ்சிஸ் இளமை பிரதர் வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட போக மாட்டேங்க. அதான் சொன்னேன், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக சீஸ். சிஸ்டர், இப்போ நீங்கள் என்ன போஸ்டிங் போய்க்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அப்படின்னா சர்ச்சில் சொல்கிறதுக்காக தான். ஹாய் பிரியா தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு அப்படி கேட்குறாங்க இளங்கோ பிரதர். அதான் இளங்கோ பிரதர், நான் அடிக்கடி யோசிப்பேன், நீங்கள் மோஸ்ட்லி சைலண்ட்டாக இருப்பீங்களா லைவில் வந்துட்டு, ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஐயோ, இங்கே வேறு எங்கெங்கேயோ போகணும். பிஎஸ்சிஸ் இருக்கீங்களா?